Pas de soleil, pas de soleil, pas de soleil. Hello everyone. Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான எங்களுக்கு வந்து ரொம்ப மெமரபிளான ட்ரிப்பை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட nothing but the top financial center of the world. Yes. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நியூயார்க் போனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங்கம் அப்படின்ற இடம் இருந்துச்சு, அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் நியூயார்க் போனோம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 hours ட்ரிப். வி வென்ட் த்ரூ காரில் போகும்போது நடுவில் அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்தோம். ஆனால் நாங்கள் டைரெக்டாக போன இடம்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பார்க். பேட்ரி பார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னடா நேம் வித்தியாசமாக இருக்குது பேட்ரி பார்க் அப்படின்னு. பேட்ரி பார்க்குன்றது ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐலாண்ட் மாதிரினே சொல்லலாம். அண்ட் பார்க் இங்கே இருக்கும், அந்த பக்கத்தில் வந்து கடல் இருக்கும். அந்த கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு சீனரி நீங்கள் பார்க்கலாம் பேட்ரி பார்க்லேருந்து. இட்ஸ் நத்திங் பட் த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அவ்வளோ அழகாக இருக்கும் பேட்ரி பார்க்லேருந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. நீங்கள் வந்து அந்த பக்கம் இருக்கிற அந்த ஐலாண்டை கூட யூ கேன் வியூ ஃப்ரம் தி பேட்ரி பார்க். அண்ட் பேட்ரி பார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நிறையா வாக்கிங் ட்ரைல்ஸ் அண்ட் ஜாகிங் ட்ரைல்ஸ் தான் இருக்குது. அங்கே எல்லாருமே வாக்கிங் ஜாகிங் எல்லாமே போவாங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப ஆக்வர்டான மொமெண்ட் எங்களுக்கு அங்கே ஒன்று நடந்தது. ஆக்சுவலி நாங்கள் பேட்ரி பார்க்கு போன டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 அரௌண்ட் 5 o'clock ஆகிடுச்சு. அதனால் அங்கே போனனால வந்து ஆக்சுவலி பேட்ரி பார்க்லேருந்து தான் வந்து க்ரூஸே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்குறதுக்கு. நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக வந்து க்ரூஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து எங்களால் பேட்ரி பார்க் வந்து ஐ மீன் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து நாங்கள் வந்து சுத்தமாக பார்க்க கூட முடியல. நாங்கள் பேட்ரி பார்க்லேருந்து தான் பார்த்தோம். பட் ஆனால் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து சம்மரில் வந்து இன்னொரு வாட்டி நியூயார்க் போய் கண்டிப்பாக ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்கணுன்னே நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் பேட்ரி பார்க் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு ஓட்டின மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் அ பே ஏரியா. அண்ட் அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து லிபர்ட்டி ஸ்டாச்சு போக முடியும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ குயின்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த அந்த க்ரூஸ் மூலிமா தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ ஆஸ் இலக்கியா செட் நம்ம போகிற டைமில் க்ளோஸ் ஆனதுனால we just took photos outside the Bay Area itself, inside the battery park itself, but we took some shoots. ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறோம். அண்ட் பேட்ரி பார்க்லேருந்து இன்னொரு ஒரு அமேசிங்கான ஒரு வியூ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். அண்டு நாங்கள் கிளம்பினோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணோம். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து ஸ்டேபிரிட்ஜ் ஸ்வீட்ஸ். அந்த ஸ்டேபிரிட்ஜ் ஸ்வீட்ஸ் எங்கே இருக்குன்னா இட்ஸ் நியர் டு டைம்ஸ் ஸ்கொயரே தான். அண்ட் ஸ்டேபிரிட்ஜ் ஸ்வீட்ஸ் வந்து டைம்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது. ஆஸ் இலகோ செட்
அண்டு நீங்கள் வந்து ஸ்டே பிரிட்ஜிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஸ்கொயரில் போகிற அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நைட் டைமில் லைட் எல்லாம் ஐ மீன் ரூமில் லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்க ஐ மீன் நம்ம பெட்டில் படுத்துகிட்டே வந்து நம்ம ஈவன் டைம் ஸ்கொயர் வந்து அப்படியே பார்க்கலாம். நம்ம அங்கே இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது அவ்வளோ நைட் டைமில். அண்ட் தென் அப்புறம் நைட் டைமில் அந்த மாதிரி ஆச்சு. தென் டைம் ஸ்கொயர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஒரு 6 மணிக்கு டைம் ஸ்கொயர் போகலாம் அப்படின்னு பார்த்தா எங்களோட டாக்டர் புட் அ பிரேக் பாயிண்ட் போகுது. அது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாங்க சொல்ல கோவிட் டைம் சில் வேறு ரொம்ப ஓவராக இருந்துச்சு இல்லை. ஏன் ரொம்ப ரொம்ப கோல்ட்னஸ், டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் எங்களால் வந்து நைட்டில் வந்து டைம் ஸ்கொயரை பார்க்க முடியல. ஆனால் வந்து டைம் ஸ்கொயர் வந்து நைட் வியூ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து அது கொடுத்து வைக்கல நைட் டைமில் பார்க்கறதுக்கு. ஆனால் ஸோ ஆப்வியஸாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்களும் எல்லாரும் தூங்கியாச்சு. ஆனால் வந்து திடீர்னு வந்து எங்கள் பொண்ணே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படின்னா வந்து மிட் நைட் 2 மணிக்கு வந்து எழுந்து ஷீ ஸ்டார்டட் டு க்ரை. சரி அதுதான் சமாதானப்படுத்த அவள் வந்து தூங்கவே இல்லை. ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் வந்து திடீர்னு வந்து ஒரு ஐடியா வந்து அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன ஐடியா சொல்லுங்க. ஸோ 12 இட்ஸ் அரவுண்ட் 2:30 3 o'clock. ஸோ அந்த டைமில் பாப்பா பாட்டுட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. நமக்கு எப்பவுமே பாப்பா தான் முக்கியம். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ அவளுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா போக வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் அந்த 6 o'clock அந்த ஈவினிங் டைம், அதாவது லாஸ்ட் நைட் வந்து 6 o'clock வந்து பாப்பா அழுதுட்டு இருக்கும் போது நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, சரி வேணாம் நம்ம பிரேக் எடுத்துருவோம், நியூயார்க் வந்து திருப்பி நம்ம பாஸ்டனுக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருந்தோம். ஆனால் 2:30 மணிக்கு இவங்க சொன்ன மாதிரி பாப்பா அழுதுனால ஸோ எங்களுக்கு வந்து அந்த டைமில் பாப்பாவும் முடிச்சிட்ருக்கு, நாங்களும் முடிச்சிட்ருக்கோம். நம்ம ஏன் இப்போது டைம் ஸ்கொயர் போகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அப்போ தான் என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணோம், சரி பாப்பாவை தூக்கிட்டு அப்போ வந்து இன்னும் டெம்பரேச்சர் டவுன் ஆகிடுச்சு. ஆப்வியஸாக மிட் நைட் வந்து இன்னும் டெம்பரேச்சர் டவுனாக இருக்கும். ஆனால் வந்து சரி நம்ம நியூயார்க் எதுக்கு வந்திருக்கோம், அதுவும் இல்லாமல் காலையில் 11 o'clockலாம் வேறு செக் அவுட்டு. ஸோ நம்ம ஆப்வியஸாக பாப்பா எழுந்துக்கிறதே வந்து 8-9 மணி ஆகிடும். அண்ட் 11 o'clock இமீடியட்டாக செக் அவுட் பண்ணணும். நம்ம வந்து பார்க்க முடியாது அங்கே. அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக போய் பாஸ்டனில் வேறு போய் வீடு சேரணும். இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. சரி நம்ம ஓகே மிட் நைட்டு பாப்பா முடிச்சுட்டு தான் இருக்கா, சரி நம்ம தூக்கிட்டு நியூயார்க் ஐ மீன் டைம் ஸ்கொயர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் டைம் ஸ்கொயருக்கு. டைம் ஸ்கொயர் போய் பார்த்ததுன்னே ஒரு அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு. டைம் ஸ்கொயருன்ற இடம் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வேர்ல்டுலேயே ரொம்ப பிஸியஸ்ட் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கொயர் தான். ஆனால் நாங்கள் வந்து டைம் ஸ்கொயரை நம்ம எப்படி பார்த்தோம், அவ்வளோ காலியாக மொழிச்சிட்டு இருந்ததை பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. ஸோ ரெட் கார்பெட் ஃப்ளோர் கூட இருக்கும். அது கூட ஒரே ஒரு ஆள் மட்டும் செக்யூரிட்டிக்கு நின்று இருந்தார். அதுவும் ஏன் நின்றுட்டு இருந்தாருன்னா யாரும் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத, கோவிட் டைம்ஸ்னால யாரும் வந்து டச் பண்ணக்கூடாதுன்றதுனால அலோவ் பண்ணியிருந்தாரு. ஆனால் ஒரே ஒரு கபாப் கடை மட்டும் இருந்துச்சு. ஸோ கபாப் கடை இருந்தால் என்ன, நம்ம வந்து கபாப் கடையெல்லாம் பார்த்தா 2 பேரும் வந்து பயங்கர ஃபுட்டி. சரி நம்ம நைட் டைம்ல கூட பார்க்கல, வாங்கி நாங்கள் நல்லா மச்சக்குன்னு சாப்பிட்டோம் நல்லா. அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் தென் வி டுக் சம் வீடியோஸ் டைம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேஸ் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ வி டுக் தட் வீடியோ. அந்த டைம் ஸ்கொயரில் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் இஸ் அன் அமேசிங் திங் அண்ட் வி வில் நெவர் ஃபர்கெட் தட் பர்டிகுலர் திங் இன் அவர் லைஃப் இட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான டைம். பிகாஸ் வேர்ல்டுலேயே வந்து டைம் ஸ்கொயரை பற்றி பேசாத ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி டியூரிங் த நியூ இயர் பால் ட்ராப்காக எங்கெங்கிருந்தோ வருவாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது வந்து அங்கே யாருமே இல்லாத போது இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் திங் டு சி ஆக்சுவலி. அண்ட் வி என்ஜாய்ட் அ லாட் ஒன்ஸ் இட் இஸ் கவர்ட். அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி நம்ம இப்படி டைம் ஸ்கொயர் தான் பார்த்துட்டோமே, அப்படியே வந்து எப்படிதான் காரில் தான் நம்ம கார் தான் வச்சுருக்கோம், அப்படியே எடுத்துகிட்டு நம்ம போய் இந்த காலியாக இருக்கும் போதே வந்து அப்படியே எம்பையர் ஸ்டேட்டு, அப்படியே வால் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு ஒரு பிளான் தோணுச்சு. ஆப்வியஸாக சதீஷ் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே பார்த்துடலாம், இப்போவே பார்த்துட்டு நம்ம காலையில் வந்து செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ்வளோ நைட்டில் பாப்பா ஆப்வியஸாக தூங்கிட்டா அதுக்கப்புறமா. அண்ட் நாங்கள் வந்து அந்த மிட் நைட்லேயே வந்து நாங்கள் எம்பையர் ஸ்டேட் பார்த்தோம். அண்ட் எம்பையர் ஸ்டேட்லாம் பார்க்க வாவ் எவ்வளோ சூப்பராக இருந்தது நைட் டைமில். அதுவும் அந்த
ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து அவ்வளோ காலியாக இருந்தது, அவ்வளோ நாங்கள் ஃப்ரீயாக பார்த்தோம். ரைட். ஸோ டோட்டலாக எம்டி எம்பையர் ஸ்டேட்டில் அந்த ரோட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அந்த எம்பையர் ஸ்டேட்டில். அண்ட் இட் இஸ் டூ பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. அந்த ஹைட் பார்த்தீங்கனாலே பெரிய ஒரு மேசிவ் ஹைட் ஆக்சுவலாக மெக்னிஃபிஷண்டாக இருந்தது பார்க்கும் போது. அப்புறம் லைட்டிங்லாம் எம்பையர் ஸ்டேட்டில் ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஆப்வியஸாக எங்களுக்கு நம்மளுக்கு எம்பையர் ஸ்டேட் பார்த்தாலே என்ன ஞாபகம் வரும், நம்ம பூவுக்குள்ள ஒளிந்திருக்கும் சாங் தான் ஞாபகம் வரும். அப்படியே கொஞ்சம் டூயட் பாடிட்டு நாங்களும் காரில் ஏறிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்த இடம் வந்து 9/11 மெமோரியல். ஆப்வியஸாக 9/11 மெமோரியல் வந்து மிட் நைட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வெளியிலேருந்தே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வியூவை பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி காரில் ஏறி அதுதான் நாங்கள் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அண்ட் ஹோட்டலுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்து ஒரு நிம்மதியான தூக்கம். அப்போ நியூயார்க் அட்லீஸ்ட் நம்ம நைட் டைம்லையாவது பார்க்க முடிஞ்சுது, எங்கே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போயிடுவோமா அப்படின்னு ஒரு ரொம்ப மனசுக்குள்ள இதுவாக உறுத்திட்டே இருந்தது. பட் அட்லீஸ்ட் நைட் டைமில் பார்த்தது நாங்கள் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப திருப்தியாக வந்து ஹோட்டலில் படுத்து தூங்கிட்டோம். நாங்கள் காலை வேலையில் போயிட்டு இருந்தால் கூட நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்குமா அப்படின்றது வந்து இட்ஸ் சம்திங் நாட் பாசிபிள். பிகாஸ் நாங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்காக அங்கே வந்து மெமோரியல் பார்க் இருந்த மாதிரி. தட்ஸ் வாட் வி ஃபெல்ட். ஏன்னா யாருமே இல்லை அங்கே, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். அண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஸோ விச் வாஸ் வெரி குட். இட்ஸ் சம்திங் லைக் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் கிடைக்கிறது நெவர் ஃபெல்ட். அண்ட் ஆப்வியஸாக காலையில் வந்து எழுந்தாச்சு. காலையில் வந்து நம்ம செக் அவுட் பண்ணணும். நாங்கள் கரெக்டாக வந்து 11 o'clock ஷார்ப்பாக வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் போகிற அதுக்கப்புறம் டைம் ஸ்கொயர் பார்த்தோம். ஐ மீன் ஆப்வியஸாக ஹோட்டல் வந்து டைம் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்காங்க. அதனால் டைம் ஸ்கொயரும் அப்படியே திருப்பி பார்த்தோம் காலை வேலையில். அண்ட் சூப்பராக இருந்தது. காலை வேலையில் அவ்வளோ ஜக நம்ம வந்து ரங்கநாதன் தெருவோட மோசமாக இருந்தது கூட்டம். இன்க்ளூடிங் கோவிட் டைம்ஸ். கோவிட் டைம்ஸ் கூட அங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்கிறாங்க. ஆனால் வந்து டைம் ஸ்கொயரில் ஆப்வியஸாக சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ண முடியாது. அண்ட் அவ்வளோ கூட்டம் அப்படியே பயங்கரமாக இருந்தது. அண்ட் நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் நீங்கள் பார்க்கலாம் டைம் ஸ்கொயரில். ஏன்னா ஆப்வியஸாக டைம் ஸ்கொயர் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னால நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கும். நம்ம வந்து பிடிச்சவங்களுக்கு சொவினியர்ஸோ கிஃப்ட்ஸோ வாங்கிக்கலாம். அண்ட் ஆப்வியஸாக நாங்கள் நியூயார்க் ஞாபகார்த்தமாக எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அண்ட் நியூயார்க் மேக்னெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரிட்ஜில் ஒட்டுறதுக்கு. அண்ட் தென் வி ஸ்டார்டட் டு அவர் ஹோம் பேக் ஃப்ரம் நியூயார்க்லேருந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வாங்கிட்டு என்னப்பா அது மறந்துட்டீங்க, வால் ஸ்ட்ரீட் போனோம்ல நடுவில். ரைட், வால் ஸ்ட்ரீட் வேறு போனோம் நாங்கள். ஸோ வால் ஸ்ட்ரீட் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு 1-2 கிளிக்ஸ் எடுத்தோம். அண்ட் வால் ஸ்ட்ரீட் வந்து சண்டே போனோம். ஸோ அங்கே வந்து பேசிக்காக வந்து யாருமே இல்லை. பட் ஆனால் அந்த ரெட் புல் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும். அதனால் அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் கிளிக்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து என்ன கிடைச்சதுன்னா, ஆனால் வந்து வால் ஸ்ட்ரீட் நாங்கள் அன்றைக்கி போகிற அன்றைக்கி வந்து பயங்கரமாக வந்து ஸ்டார்ம் இருந்தது. காற்று கொஞ்சம் நிறையா ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ பாப்பா ஆப்வியஸாக வந்து பேபிஸால் வந்து அந்த அவ்வளோ ஏரை வந்து தாங்க முடியாது பேபிஸால். ஸோ பாப்பாவை ரொம்ப மூடி வச்சுட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே ஒரு பக்கத்தில் சின்ன ஃபோட்டோ வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் வால் ஸ்ட்ரீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் த ஃபினான்ஷியல் சிட்டி இன் நியூயார்க். அது பேர் ப்ரூக்லின் சொல்லுவாங்க. ப்ரூக்லினில் தான் வந்து வால் ஸ்ட்ரீட் இருக்குது. It's nothing but the financial city in New York. Financial capital of the United States. Yeah. And நம்ம ஊர்ல இந்தியாவில் வந்து தலால் ஸ்ட்ரீட் எப்படி ரெஃபர் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து இங்கே யூஎஸ்ல வந்து வால் ஸ்ட்ரீட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வேர் எவ்ரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் நாங்கள் இன்னொன்று வந்து கேள்விப்பட்டோம், அந்த வால் ஸ்ட்ரீட்ல வந்து அந்த புல்லு வந்து டச் பண்ணால் வந்து குட் லக்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆனால் அதை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, எங்களால் போய் டச் பண்ண முடியல. ஆனால் வந்து கொஞ்சம் பீப்புள் இருந்தாங்க வந்து நல்லா டச் பண்ணிவிட்டு they took photos with the bull. ஆனால் எங்களால் முடியல அங்கே ஸ்ட்ராங் இருந்தனால. அண்ட் நான் அங்கேயே வால் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த புல் பக்கத்துலேருந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக நம்ம சும்மா சாதாரண ஒரு கெபாப் பார்த்தாலே நாங்கள் போய் சாப்பிட்ருவோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட்னா சும்மாவா விடுவோம் நாங்கள். இப்போ அவள்தான் போய் உள்ளே நுழைஞ்சிட்டு நல்லா அங்கேயே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வி லெஃப்ட் ஃபார் அவர் பிளேஸ் பாஸ்டனுக்கு கிளம்பியாச்சு. ரைட். ஸோ அங்கே வந்து புல் கிட்ட நிறைய பேர் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் வி நெவர் வெண்ட் ஓவர் தேர் பிகாஸ் கோவிட் டைம்னால நம்ம அப்ரோச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூரத்தில் இருந்து
பார்த்துட்டு போயிட்டோம். ஸ்டார்ம் நல்லா போயிட்டோம். ஆனால் போகும்போது எங்களுக்கு ஒரே ஃபீல் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக சம்மர் நாங்கள் அங்கே வருவோம். ஏன் எங்களால் வந்து மெயினாக வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து அந்த க்ரூஸில் போய் எங்களால் பார்க்க முடியல. ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் 2 minutesல விட்டுட்டோம் நாங்கள். அந்த டைம் கரெக்டாக அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து சம்மரில் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி க்ரூஸில் போயிட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போய் பார்க்கணுன்னு ஒரு டெசிஷன் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ பார்ப்போம், லேட்டராக நாங்கள் அந்த வீடியோ கூட நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், மேபி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அலோன். அண்ட் யா அண்ட் மீன்வைல் நான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி லைக் ஒரு 2 years பேக் போயிருக்கேன். மேபி ஐ வில் ஷேர் த பர்டிகுலர் வீடியோ. பட் இந்த டைம் நாங்கள் போகும்போதில் நாங்கள் போகலை. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். எஸ். அண்ட் எங்களோட இவ்வளோ நேரம் வந்து எங்கள் பேச்சை எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து காது கொடுத்து கேட்டிருந்ததுக்கு அண்ட் எங்களோட சேர்ந்து நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye. Bye. And we are in Empire State building. அங்க எடுங்க பின்னாடி கடைசி the skyscrapers of New York City. There's the Times Square from our room. You can just see the Times Square building view from our home, from our room. Wow, that looks out. The skyscrapers of New York City. There's the Times Square from our room. You can just see the Times Square building view from our home, from our room. Wow, that looks out. The skyscrapers of New York City. இது கூட சம பிளேஸ். இதில் தான் இது போடும் Times Square, New York. Hi, this is Ilakia. We are in the financial district of United States, which is Brooklyn, and we are at the Wall Street, and there